ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் இன்னும் படம் பார்க்கல. ஐ ஃபீல் ஸோ எக்ஸைட்டட். எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. இது ஏன்னா அவரோட லாஸ்ட் மூவி. கண்டிப்பாக இது வந்து ஒரு பிளாக் பஸ்டராக தான் இருக்கும். என்ன தான் வந்து லீக் ஆனாலும் நிறைய சீன்ஸ் அது இதுன்னு படமே லீக் ஆனாலும் இவ்வளோ கூட்டம் வந்து கண்டிப்பாக யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இட் வில் பி அ வெரி பிளாக் பஸ்டர் மூவி. பட் வி மிஸ் ஹிம் ஆன் ஸ்க்ரீன். இந்த பிக் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக அவரை நாங்கள் மிஸ் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. ஓகே, பார்க்கலாம். படம் பார்த்துட்டு வந்து திரும்பவும் நான் கண்டிப்பாக ரிவ்யூஸ் கொடுக்குறேன். ப்ரோ வைப் நல்லா இருக்கு. படத்துக்கு வெயிட் பண்ணுறேன். தளபதி தான் ப்ரோ எப்பயுமே மாசு ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக செய்க தான் ப்ரோ. ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். வேற லெவலு, புதுசாக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே கண்டென்ட் உள்ள. தளபதியோட கொஞ்சம் பாலிடிக்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்க ப்ரோ. இதை படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நம்ம தான் ப்ரோ 234 நம்ம தான் ப்ரோ. என்னன்னா லீக் ஆயிடுச்சுனால அது கொஞ்சம் ஆமாம் ப்ரோ. ஸோ அதனால் வேறு லெவலில் ப்ரோ படம். புதுசாக அந்த ரோபோட்டிக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது கொஞ்சம் நல்ல ட்ரை, நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்தது படம். நிஜமாக செம்மையாக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனால் நான் ஃபேன்ன்றதால நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் நிஜமாக லாஸ்ட் சீன் ரொம்பவே அழுதுட்டேன். ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல். அவர் அழுதோடனே கண்ணில் தண்ணி வருது ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. சூப்பராக இருந்தது படம். இன்னொரு வாட்டி பார்க்கலாம். நைட் ஷோ புக் பண்ணியிருக்கேன். திரும்பி போவேன். லாஸ்ட் படம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் சொல்லும் போது என்னால் கேட்க முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும். வேறு வழி. இன்னும் நடிச்சா நல்லா தானே இருக்கும். வருஷம் வருஷம் நடிச்சா இன்னும் நல்லா இருக்குமே. அழகாக இருந்தார். மெயினாக மனுஷன் எல்லாத்துலேயும் அவர் அழகாக இருந்தார். அவர் வந்தால் செலிப்ரேஷன் தானே எல்லாத்துலேயும். இதில் வந்து ரொம்ப மாசாக இருக்குது எல்லாமே. அவர் லுக் நல்லா இருக்குது. அதாவது சொசைட்டிக்கு என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டார் அவர் படத்தில், லாஸ்ட் படத்தில். அடுத்த படம் நடிக்க சான்ஸ் இருக்கான்ட்டு தெரியல. ஆனால் அவர் நல்லது செய்வார். ஆக்சுவலாக அவர் வந்து ஒன்று டிசைட் பண்ணி போயிருக்காரு பாலிடிக்ஸ்க்கு. அது நல்லபடியாக நடந்துகிட்ருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றபடி ஃபேன்ஸ் ஆசைப்படுற மாதிரி அவர் இன்னொரு வாட்டி படத்துக்கு வரலாம். நாங்கள் மிஸ் பண்ணுவோம், ரொம்ப மிஸ் பண்ணுவோம். வி மிஸ் யூ அண்ணா. படம் நல்லா இருந்துச்சு. அந்த 2.25 மணி நேரம் படம் பார்த்த ஒரு ஃபீலே இல்லை. உள்ளே ரொம்ப ஸ்லோவாலாம் ரொம்ப அடுத்தடுத்து என்ன நடக்கும் ஒரு சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. அவர் தளபதியோட லாஸ்ட் படமாக நான் நினைக்காம இனிமேல் ரியல் லைஃப்பில் அவர் வந்து படத்தில் என்ன ஒரு ஹீரோவாக இருந்தாரோ இனிமேல் ரியல் லைஃப்பில் எங்கள் எல்லாருக்கும் ஹீரோவாக இருந்து இந்த நாட்டையும் தமிழ் மக்களையும் காப்பாற்றுவார் நம்புகிறோம். ஒரு மூவிலேயே அவர் வந்து இவ்வளோ சீரியஸாக அதை எடுத்து பண்ணுறாருன்னா ரியல் லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள். இதை விட பெட்டராகவே அவர் பண்ணுவார். சூப்பராக இருக்கு. தளபதி கலக்கிட்டாரு. ஏன் தளபதி ப்ரோ, அவர் மாஸ் தான் பண்ணுவார். மக்களுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, படமும் சரி, என்றைக்குமே கிட்டு தான். டிவிக்கு படம் வேற லெவலுங்க. படம் சூப்பராக இருக்குது. தலைவரோட ஃபேர்வெல் மூவி செம்மையாக இருக்குது. நீ சொல்லு, சூப்பர் சொல்லு, சூப்பர் சொல்லு. பிளாஸ்ட் சொல்லு. கண்டிப்பாக ஒரு அரசியலில் இப்போ ஸ்டார்டிங்கு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக சினிமாவும் கண்டினியூ பண்ணணும். அவர் இதோட நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு படம் வேறு லெவல் பிளாஸ்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள். லாஸ்ட்டு சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. எங்களோட ரெக்வஸ்ட் என்னன்னா கண்டிப்பாக ஒரு அகைன் சினிமா வரணும். பாலிடிக்ஸ்லேயே இருக்கணும். சினிமாவும் வருஷத்துக்கு ஏதாவது ஒரு படம் அந்த மாதிரியாச்சும் நடிக்கணும் கண்டிப்பாக. மூவி சூப்பராக இருக்குது. நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம் இந்த படத்தை பார்க்குறதுக்காக. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தேட்டர் இருந்து கூட நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் எப்படி ஜனங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். வெரி குட் மூவி. அண்ட் மூவி மற்றும் ரீலாக இல்லாமல் லைவாக என்ன நடக்குது டெமோக்ராட்டிக்காக எல்லாமே காட்டுறதுனால ரொம்ப சந்தோஷம். மூவி வந்து வேறு லெவலில் இருக்குது. அவர் இவ்வளோ வருஷமாக நடித்த ஃபிலிம்னோட கிளிப்பெல்லாம் போட்டுருந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அது ஒரு பெரிய ட்ரிபியூட். அவருக்கும் ட்ரிபியூட்டு, அவரை லவ் பண்ணுற ஃபேன்ஸ்க்கும் ட்ரிபியூட். மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரியலாக என்ஜாய் பண்ணோம். வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு இதோட லாஸ்ட் மூவி. எங்கள் அண்ணன் படம், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னா எங்கள் அண்ணன் படம். அதுக்காகவே வந்தேன். என்னோட இத்தனை நாள் ட்ரீம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்ததே இல்லை. கடைசி படம் கஷ்டமாக இருக்குது. பட் பார்த்தே ஆகணுன்ட்டு நான் வந்திருக்கேன். பிரியமுடன் விஜய்லாம் வந்து இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் ஒரு எண்டு வரும், இவருக்கு சினிமா பார்த்து வளர்ந்ததே அவரால் தான். அவருக்கு இப்படி ஒரு எண்டு வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ஓகே, படம் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. எங்கள் அண்ணன் நடித்தா படம் சும்மா சூப்பராக இருக்குமே, சொல்லவே இல்லை. சூப்பராக இருந்துச்சு படம். நான் வந்து செம்ம தீவிர அணில். அதனால் நான் வந்து விஜய் படம் பார்க்கவே இல்லை. ஒரு சீன் கூட பார்க்கல. ஸோ நான் தியேட்டரில் தான் பார்ப்பேன். ஒரு வருஷம் ஆனாலும் சரி தியேட்டரில் தான் பார்ப்பேன்னு இருந்து வந்து பார்த்தேன். வேறு லெவல் ரெஸ்பான்ஸ், செம்ம படம். அண்ட் ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது எங்கள் அண்ணா வந்து ரியல் லைஃப்லேயும் பண்ணுறாரு, சீரியல் இதுலேயும் வந்து பண்ணுறாரு, மூவிலையும் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப ஹாப்பி.
படம் வந்து 6 மாதம் வெயிட் பண்ணுறதுக்கு வருது ப்ரோ. டாக்ஸிக் அடிலாம் ஒரு வாட்டி சந்தோஷமாக ஜாலியாக பார்த்துட்டு வந்தாச்சு. யார் என்ன சொல்கிறாங்க என்ன எல்லாம் எதுவும் கண்டுக்கு போதில்லை. யாராக கூஸ் பம்ப்ஸ் பார்த்துட்டு செம்ம ஃபன் பண்ணிட்டு வரோம். டைட்டில் கார்டு வந்து தளபதியிலேருந்து சிஎம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி பெருமையாக இருந்துச்சு. ஒன் லாஸ்ட் எஃப்டிஎஃப்எஸ் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இந்த நாளுக்கு வெயிட்டும் பண்ணோம், வரக்கூடாதுன்னு இருந்துச்சு. பட் ஃபைனலி அரைவ்டு. அண்டு ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் ஹெச் வினோத் சார் வந்து சூப்பராக வந்து டெலிவர் பண்ணியிருந்தார். அண்ட் ஆஸ் யூஷுவல் தலைவர் சிஎம் விஜயானா வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க டைட்டிலில். அண்டு ப்ராப்பரான மெசேஜுமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு மக்களுக்கான படம், இது எல்லாருக்கும் புரியணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஆசைப்பட்றோம். அண்டு என் தலைவனை மிஸ் பண்ணுறது வந்து நல்லா சொல்ல முடியல. லவ் யூ தலைவா, மிஸ் யூ தலைவா. எஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பார்க்க முடியுது. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே டிவிலையும் சோஷியல் மீடியாலையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அண்டு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செய்கிறாரு, அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இதுலேயுமே அதை பற்றி பேசியிருக்காங்க. பட் அந்த ஆக்ஷன் எடுத்து அவர் செய்கிறது வந்து இவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. மாற்றம் வருமானு கேட்டிருந்தாங்க. நம்ம மாறினா மாறிடும்னு சொல்ல மாற்றம் வந்திருக்கு. அது ரொம்ப ஹாப்பி. அண்டு இன்னும் லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். எத்தனை பேர் வேணால் வரலாம் போகலாம். அண்ட் ஒன்லி தளபதி ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எவர்.